எக்ஸசைஸ் உலகத்துல ஒரு சர்வே எடுத்தாங்க. இருக்கிற எக்ஸசைஸ்லே, அதாவது கார்டியோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், யோகா, எல்லா எக்ஸசைஸும் எடுத்தாங்க. இருக்கிறதுல பெஸ்ட் எக்ஸசைஸ்னா சூரிய நமஸ்காரம் தான். சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு அருமையான எக்ஸசைஸ். அது உங்க மாஸ்டர் நிறைய உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ஒரு ரொம்ப நேரம் நீங்க ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை எக்ஸசைஸ் பண்ணி டயர்ட் ஆயிட்டீங்க, எப்படா முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சார்லாம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, முடிங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால ரொம்ப நேரம் பேசல, முடிச்சிருந்தேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த இமயம் யோகா, உண்மையில இமய யோகா வந்து ஒரு கிரேட். நான் சொல்ற ஒரே வார்த்தை தான், ஒரு ஃபீல்டுல எவ்வளவு தூரத்துக்கு கீழே போக முடியுமோ அந்த ஃபீல்டுக்கு போவாப்ல. ஒரு ஆஸ்துமா இருக்கு, உண்டு, யோகால ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க, கொடுத்து குணமான நண்பர்களை நான் பார்த்திருக்கேன். நான் ரோட்டில் இருக்கிறதுனால, அதாவது சொல்லுவாங்க, உன் நண்பரை சொல்லு, உன்னை பத்தி நான் சொல்லுவேன் அப்படிம்பாங்க. இவரை வச்சு எனக்கு நிறைய பெருமைகள்லாம் உண்டு. ரோட்டில் சொல்லுவாங்க, என்ன மகராஜனுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா, அப்புறம் மகராஜன், யோகா மகராஜன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க பார்க்குற பார்வையில ஒரு மரியாதை எனக்கு வந்து இருக்கும். அதனால நீங்க சந்தோஷமா இருக்கணுமா, நீங்க நினைச்ச விஷயத்த அச்சீவ் பண்ணணுமா, உங்க பதட்டம் குறையணுமா, உங்களுடைய டென்ஷன் குறையணுமா, அதாவது நாங்க அந்த மன அழுத்தம் உள்ள நாங்க ஆட்கள். நான் ஒரு ஜிஎம்எஸ் அகாடமி நடத்தும் போது ஒரு ஸ்டூடெண்டோடைய திறமையும் எங்களுடைய திறமையும் சேர்ந்தா தான் அவன் அச்சீவ்மெண்ட் ஆக முடியும். சாதாரணமா சொல்லிக் கொடுக்கறது வேற, அவன் வேலைக்கு போய் உட்காரணும் அப்படிங்கும்போது எனக்கும் மனப்பதட்டம் உண்டு. அப்ப நிறைய விஷயங்கள் என் மனப்பதட்டத்தை குறைச்சவரே நம்ம இமயம் யோகா மகாராஜன் மாஸ்டர் தான். உங்க வாழ்க்கை மலர்ச்சியா இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னதுன்னா, இவருடைய கையை ஆவச்சேர்த்து பிடிச்சிக்கோங்க. அவர் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வழிய சூப்பரா அவர் கூட்டிட்டு போய் உங்க வாழ்க்கை மலர்ச்சியாக, நம்ம சத்குரு சொல்வாரு, எல்லாமே மனசு தான். இந்த ஆசனம், யோகா, அதெல்லாம் யோகாவுடைய ஒரு சின்ன பார்ட்டு தான். மன அமைதி அதுதான் முக்கியம்னு நம்ம சத்குரு ஐயா சொல்லுவாங்க. இருக்கிறதுல நான் செய்யற விஷயம் வெற்றி தோல்வி, அழகா சொன்னாங்க. இப்ப சொன்னாங்க, வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் நம்மளுடைய மனநிலை தான். ஒரே விஷயம் ஒருத்தருக்கு வெற்றியை தரும், ஒருத்தருக்கு தோல்வியை தருங்கிறத நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அடிப்படை விஷயம் கோயிங் ஆன், போய்கிட்டே, லைஃப் இஸ் போய்கிட்டே இருக்கணும். அதனால இந்த அருமையான நிகழ்வுக்கு என்னைய இன்வைட் பண்ண யோகா மகராஜன் சார் அவர்களுக்கும், நம்ம என்னுடைய ஸ்டூடெண்ட் நம்பி அவர்களுக்கும், ராஜா சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த வாய்ப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும், அதாவது நீங்க எல்லாமே ஸ்காலர், பார்த்தாலே பயங்கர ஸ்காலரா இருக்கீங்க எல்லாருமே. நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. தொடர்ச்சியா செய்யுங்க. இருக்கிறதுல மிகப்பெரிய விஷயம் கன்சிஸ்டன்சி. இருக்கிறதுல பெரிய விஷயங்கிறது கன்சிஸ்டன்சி தான். கன்சிஸ்டன்சியா தொடர்ச்சியா செய்யுது. நம்ம ஏன் தொடர்ச்சியா செய்ய மாட்டோம்னா, நமக்கு இருக்கிற ப்ரெஷர் அது இதுன்னு நினைப்போம். ஆனா கன்சிஸ்டன்சியா ஒண்ணு செஞ்சுக்கிட்டீங்கன்னா அருமையான விஷயம். அடுத்தது கிராட்டிடியூடுங்கிறது நன்றி உணர்வு. இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சேன், இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன், எங்க வீட்டுல நமக்கு எழுப்பி விட்டாங்க, இன்னைக்கு மகாராஜன் சார் வந்து நமக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாசத்தினுடைய முதல் நாளை எப்படி ஒரு பாசிட்டிவோட அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்க நன்றி உணர்வோட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கை மலரும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.